ஆக்சுவலாக இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா, ஒரு புது டாபிக்கு. நம்ம யாருமே இதுவரைக்கும் பேசாத ஒரு டாபிக் தாங்க. என்னென்னா, இப்ப ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுகிட்ட நான் பேசம்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவைங்க வந்து ஆல்ரெடி ஓட்டிகிட்ருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா, கலப்பையா இருந்தாலும் சரி, ரொட்டோவேட்டரா இருந்தாலும் சரி 45, 50 வச்சுருக்காங்க. அதே பெரிய வண்டியும் வச்சுருக்காங்க. ஒரு 65, 70 இதெல்லாம் வச்சுருக்காங்க. அவைங்க வந்து ஒரு சிச்சுவேஷன் வந்து 45 வெளியில போயிருச்சுன்னு 65 வந்து கலப்பை உழவு ஓட்டுறதுக்கு தாட்டி விட்டுருந்தாங்க. ஏங்க இப்படி ஓட்டுனா உங்களுக்கு டீசல் தானே ஜாஸ்தி போகும். நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி வண்டிக்கு தகுந்த மாதிரி பெரிய கலப்பை போட்டு ஓட்டலாமில்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கேள்வி என்கிட்டயே கேட்டாங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 2, 3 பேர் இதே கேள்வியவே ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. என்னென்னா, இப்போ அந்த மாதிரி இப்போ 9 கலப்பை 9 ஆம்புங்கிறது 6 அடி அகலம். இதுவே வந்து நம்ம 11 கலப்பை வந்து 7.5 அடி, அப்போ வந்து 13 கலப்பை வந்து 9 அடி. இந்த மாதிரி நம்ம சேர்த்தி போட்டு ஓட்டுறோம் அப்படின்னா, அதுக்கு தகுந்த வாடகை கொடுப்பாங்களா அப்படின்னு கேள்வியாக கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் நம்ம ஒரு சில விவசாயிகிட்ட இதைத்தான் நம்ம கேள்வியாக அவங்ககிட்ட கேட்க போகிறோங்க. இப்போ நம்ம கேட்க போகிற விவசாயிகிட்ட டிராக்டர் இருக்குது அப்படின்னா, அந்த டிராக்டர் சிம்பிள் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் டிராக்டர் சிம்பிள் இருக்குங்க. அவங்ககிட்ட லேண்ட் இல்லாத விவசாயிகிட்ட நம்ம கேட்க போகிறதில்ல. ஸோ குத்தகைக்கு ஓட்டுறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட லேண்ட் இருக்காது, குத்தகைக்கு ஓட்டுவாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணத்தோட சிம்பிள் இருக்குங்க. லேண்டுக்கு வந்து சிம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு கிராப்போட ஒரு செடி மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். எல்லாருமே வந்து இப்போ உழவோட்டிகிட்டு இருக்கக்கூடிய கலப்பை ரொட்டாவேட்டர் எல்லாமே வந்து 6 அடி கலப்பைன்னு பார்த்தீங்கன்னா 6 அடி அகலம் தான் இருக்கும். அதில் வந்து இப்போ 9 கொழு அது வந்து ஆம்பு பார்த்தீங்கன்னா 9 ஆம்பு இருக்கும். அதுவே 11, 13 இப்படின்னு அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 11க்கு 7.5 அடி ஆகும். அதுவே வந்து 13 போகும்போது 9 அடி ஆகும். அதே மாதிரியே தான் ரொட்டாவேட்டர் 6 அடி 7 அடி 8 அடின்னு போயிட்டே இருக்குது. இப்போ என்னென்னா, நிறைய பேர்த்திட்ட நான் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி பெரிய கலப்பையை போட்டு ஓட்டலாமில்ல, சின்ன வண்டிக்கு சின்ன கலப்பை போட்டு ஓட்டுறீங்க, சின்ன ஃபீல்டுக்கு சின்ன கலப்பை போட்டு ஓட்டுறீங்க, அது ஓகே. அதே பெரிய வண்டியாக இருக்கிறப்ப பெரிய ஃபீல்டுக்கு நீங்கள் வந்து பெரிய கலப்பை தானே போட்டு ஓட்டணும். அப்படி ஓட்டுனா அவங்களுக்கும் வந்து அந்த ஏரியா அந்த டைமிங் மிச்சமாகும் இல்லையா? அப்போ வந்து உங்களுக்கும் வந்து அந்த ஃபீல்டை ஓட்டிட்டு அடுத்தடுத்த ஃபீல்டு இன்னும் கொஞ்சம் இதாக அடுத்தடுத்த ஃபீல்டுக்கு போகலாம் அப்படின்னு கேட்டதுக்கு, ஃபார்மர்ஸ் வந்து அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட்டை நம்ம பெருசு போட்டோம்னா வாடகை அந்த அளவுக்கு சேர்த்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொன்னாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அந்த இம்ப்ளிமெண்ட் வந்து இப்போ 9 கொழுவு போட்டு ஓட்டுற இடத்துல அது 6 அடி, இப்போ 7 அடி 9 அடி அப்படின்னு அதிகம் ஆக ஆக நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மணி நேரத்துக்கு 1000 ரூபா, 6 அடி இருக்கக்கூடிய கலப்பைக்கு ஒரு மணி நேரத்துக்கு 1000 ரூபா அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதே மாதிரியே தான் ரொட்டாவேட்டர் இருக்கும். இப்போ அதுவே நீங்கள் 7 அடி 9 அடின்னு போகும்போது அவங்க வந்து அதுக்கான நம்ம எப்படி ஆட்டோ வச்சுருக்குறோம். இப்போ வந்து அதே வந்து டாட்டா ஏஸ் வச்சுருக்கிறோம். டாட்டாலேயே அசோக் லைலாண்டு பார்த்தீங்கன்னா தோஸ்த் இருக்குது, வேன் இருக்குது, லாரி இருக்குது. இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வாடகை வருது இல்லைங்களா? அந்த மாதிரி இப்போ நம்ம கலப்பையும் அப்படி இப்படியே அடுத்தடுத்து பெருசு போக போக அதுக்கு தகுந்த மாதிரியான வாடகை கொடுக்கணுமில்ல. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1000 ரூபா வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 1150, அடுத்தது 1300 அப்படின்னு சேர்ந்து தானே போகணும். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? டைமிங் சீக்கிரம் வேலை முடியுதுன்னா அப்புறம் அது கொடுக்குற அந்த வாடகை நம்ம கொடுக்கலாம் இல்லைங்களா? கொடுக்கலாம். என்ன கேள்வி அப்படின்னாங்கன்னா, ஒரு சில பேர்த்துக்கிட்ட நான் வந்து கேட்டபோது என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நம்ம உழவோட்டுற கலப்பையாகட்டும் ரொட்டாவேட்டர் ஆகட்டும், அது வந்து இப்போ ரொட்டாவேட்டர் பார்த்தீங்கன்னா 5 அடி 6 அடின்னு இருக்குது. அது மாதிரி 7, 8, 9, 10 வரைக்கும் இருக்குது. இப்போ கலப்பையுமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஓட்டுறது 6 அடி கலப்பை, அடுத்தது 7.5, 9 அப்படின்னு அடிஷ்னலாக போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஓட்டிகிட்டு இருக்க கலப்பைக்கு நம்ம இப்போ வாங்குறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1000 ரூபா அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்போ வந்து அடுத்தது பெரிய பெரிய இம்ப்ளிமெண்ட்டாக போகிறப்ப அந்த இம்ப்ளிமெண்ட்டுக்கு அவங்க வாடகை ஜாஸ்தி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாமா இல்லை நம்ம எப்படி அப்படிங்கிறத உங்கள்கிட்ட கேட்குறேன். அதான் கொடுக்கலாம்னு தான் சொல்லுவேன் நான். இல்லை இம்ப்ளிமெண்ட்டு பெருசாகுது இல்லைங்களா? ஏன்னா இப்போ வந்து ஒரு 50 ஹெச்பியில் ஒரு 6 அடி கலப்பை போட்டு ஓட்டுறாங்க அப்படின்னா, இதே ஒரு 65 ஹெச்பிலையும் அதே கலப்பை போட்டு ஓட்டும் போது அவங்களுக்கு வேஸ்ட்டாக டீசல் வந்து வேஸ்ட் ஆகும். கருத்து வந்து அதாவது வண்டி ஹெச்பி ஹெச்ஆகி கலப்பை பெருசாக போடையில் அது டீசல் எல்லாமே சேர்த்தி தான் வரும். அதுக்கு அமௌண்ட் சேர்த்தி வாங்குறது கரெக்டு தான். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அண்ணாட்ட கேட்டிருந்தோம். அவங்களோட கருத்து கேட்குறப்ப பக்கத்துலேயே தான் இவங்களும் நின்றுருந்தாங்க. ஸோ அந்த கேள்வி ஃபுல்லாக இவங்க கேட்டுட்டாங்க. அதையே திரும்ப ரிப்பீட் பண்ணி போர் அடிக்க விரும்பல. இப்போ உங்களுக்கு அந்த
சின்ன கலப்பையை சின்ன ஃபீல்டில் போட்டு ஓட்டுறோம். இப்போ பெரிய கலப்பையை பெரிய ஃபீல்டில் போட்டு ஓட்டுறோம். உங்களுதே அந்த ஃபீல்டு 2 டைப் ஆஃப் ஃபீல்டு இருக்குது. இப்போ பெரிய கலப்பைக்கு அவங்க வந்து வாடகை ஜாஸ்தி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன உங்களோட பெரிய கலப்பை போட்டு ஓட்டுறவங்க டைம் குறையிறதுனால சேர்த்து கொடுக்கலாம். டைம் குறையுது இல்லை, அதே மாதிரி சேர்த்து கொடுக்குறது பரவாயில்ல. சின்ன கலப்பை வந்து 3 சுற்று வர்றது இது ஒரு 2 சுற்றுல வந்துடுதுல்ல. இப்போ சின்ன வண்டி வச்சு கலப்பை ஆகட்டும் ரொட்டோவேட்டர் ஆகட்டும், இப்போ கலப்பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஓட்டுறதெல்லாம் 9 கலப்பை வந்து 6 அடி அகலம் தான். அதே வந்து இப்போ 42 பிளேடெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 அடி தான். இப்போ அதை விட பெரிய இம்ப்ளிமெண்ட்டை போட்டு ஓட்டுறாங்க அப்படின்னா போட்டு ஓட்டுறன்னு இருக்குது. 11 கலப்பை போட்டு ஓட்டுறாங்க, 13 இருக்குது, 15 இருக்குது, 17 இருக்குது, இப்படியெல்லாம் இருக்குது. அது வந்து இப்போ வண்டிக்கு பெரிய வண்டிக்கு தகுந்த மாதிரி பெரிய ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி அந்த போட்டு ஓட்டலாம். இப்போ அது ஓட்டுனா நீங்கள் அந்த மாதிரி ஓட்டுறப்ப ரொட்டோவேட்டரும் பெருசு போகிறப்ப நீங்கள் அதுக்கான வாடகை நீங்கள் கொடுப்பீங்களா? அதுதான் கேள்வி. பெருசு போட்டு ஓட்டணும்னா அதுக்கு தகுந்த வாடகை கொடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு வந்து அந்த ஓட்டுற ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது, டைம் எடுத்துக்குது, டைம் குறைஞ்சிக்குது. இது பெருசு போட்டு ஓட்டா, அதனால அது கொடுக்குறது தப்பில்லை, கொடுக்கலாம். ஆல்ரெடி வந்து கண்டென்ட் அண்ணாங்கிட்ட சொல்லிட்டேங்க, திரும்ப திரும்ப எல்லார்த்திட்டையும் அதை ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட கருத்து என்னங்கண்ணா? ஆக்சுவலாக கண்டென்ட் வந்து தம்பி சொல்லிட்டாருங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக ஓட்டுறது வந்து 6 அடி கலப்பை வச்சு ஓட்டிகிட்ருக்குறாங்க. இப்போ வந்து 7.5, 9, 10 அடிக்கு எல்லாமே போனோம்னா அதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, எங்களதெல்லாம் கொஞ்சம் காடு கம்மி தாங்க. நாங்கள்லாம் டிராக்டர் வந்து வாடகைக்கு தான் ஓட்டுறோம், அது மணிக்கணக்காக தான் ஓட்டுறோம். ஸோ இப்போ உங்களுக்கு கலப்பை வந்து அகலமாக போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணிக்கணக்கு கம்மியாகும். ஸோ அது வந்து ஒரு காட்டுக்காரங்களுக்கு உண்மையாலுமே ஒரு பெனிஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு 5 ஏக்கரா ஓட்டுறீங்க அப்படின்னா 5 ஏக்கரா வந்து நீங்கள் மணிக்கணக்காக ஓட்டுறப்ப கலப்பை அகலமாக போச்சுன்னா உங்களுக்கு மணி கம்மியாகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நமக்கு பணமும் கம்மியாகும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்காரங்களுக்கு நம்ம சேர்த்தி கொடுக்கலாம். ஏன் சேர்த்தி கொடுக்கலான்னு இன்னொரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கலப்பை அகலம் அதிகமாக அவங்களோட ஹெச்பி அதிகம், அதே மாதிரி ஃபியூயல் இன்டேக் அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு செலவு அதிகமாகும். ஸோ அவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும், அதே மாதிரி காட்டுக்காரங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால் என்னுடைய கருத்து பார்த்திங்கன்னா, அகலமாக போக போக கண்டிப்பாக வந்து மியூச்சுவலாக பெனிஃபிட்னு வைங்களேன். காட்டுக்காரங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், வண்டி ஓட்டுறவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், தாராளமாக பண்ணலாம். ஆனால் கேள்வி என்னன்னாங்கன்னா, இப்போ உங்ககிட்ட 3 டைப் ஆஃப் ஃபீல்டு இருக்குது. ஒன்று வந்து சின்ன ஃபீல்டு இருக்குது, ஒன்று வந்து மீடியம் சைஸில் ஃபீல்டு இருக்குது, இன்னொன்று வந்து பெரிய ஃபீல்டு இருக்குது. இப்போ அந்த 3 ஃபீல்டுக்குமே இப்போ சின்ன ஃபீல்டுக்கு வந்து இப்போ நார்மலாக நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிற 9 கலப்பைங்கிறது 6 அடி அகலம், அதை போட்டு ஓட்டலாம் சின்ன ஃபீல்டுக்கு. இப்போ அதுவே வந்து ஒரு மீடியம் சைஸு ஃபீல்டுக்கோ ஒரு பெரிய ஃபீல்டுக்கோ நம்ம உழவு ஓட்டுறப்ப பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய கலப்பை போட்டு ஓட்டலாம். அதாவது இப்போ வந்து இருக்கிறது 6 அடின்னு சொல்லிட்டுங்களா, இதுக்கடுத்து 11 கலப்பை போட்டோம்னா 7.5 அடி ஆகும். 13 போகிறப்ப 13 ஆம்பு போகிறப்ப பார்த்திங்கன்னா 9 அடி ஆகும். அதே மாதிரி தான் ரொட்டோவேட்டர் இப்போ 42 6 அடி 7 அடி 8 அடி 9 அடி 10 அடி வரைக்கும் இருக்குங்க. அந்த மாதிரி ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ சின்ன ஃபீல்டுக்கு நான் இதே ரொட்டோவேட்டர் இதே கலப்பை போட்டு ஓட்டுறேன். எனக்கு நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு மணிக்கு 1000 ரூபா இது கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்போ அந்த மீடியம் ஃபீல்டுக்கு நான் வந்து பெரிய கலப்பை போட்டு ஓட்டுறேன், அதை விட பெரிய ஃபீல்டுக்கு அதை விட பெருசு, அது எக்ஸாம்பிள் கலப்பை பார்த்திங்கன்னா 13 கலப்பை போட்டு ஓட்டுறேன். அப்போ அதுக்கு தகுந்த வாடகையும் நீங்கள் கொடுக்கலாங்களா, இல்லை என்ன சொல்ல வரீங்க உங்களோட கருத்து? சேர்த்து கொடுக்கலாம். சேர்த்து கொடுக்கலாங்களா? சேர்த்து கொடுக்கலாம். இதுக்கு முன்னாடி சரவண அண்ணன்ட்ட கேட்குறப்ப அண்ணாவும் பக்கத்தில் தான் இருந்தாங்க, இந்த கேள்வி ஃபுல்லாக அவங்க கேட்டுட்டு தான் இருந்தாங்க. ஸோ உங்களோட கருத்து என்னங்கண்ணா? விவசாயிக்கு பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது சேர்த்தி வாங்கினாலும் பரவாயில்ல தான். அதிக பெரிய கலப்பையை போட்டு ஓட்டி விவசாயிக்கு டைம் குறைஞ்சு அது சேர்த்தி வந்தாலும் நேரமே டைம் குறையும், அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும்னா பரவாயில்ல தான். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா அப்படின்னு எடுத்துருப்பேங்க. மணிக்கு 1000 ரூபா கலப்பைக்கு ரொட்டோவேட்டருக்கு, இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக 1000 ரூபாயின்னு எடுத்திருப்பேன். இப்போ நீங்கள் ஈரோட்லேயே இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி, நீங்கள் மணிக்கு கலப்பைக்கு எவ்வளோ கொடுத்துட்ருக்குறீங்க, ரொட்டோவேட்டருக்கு எவ்வளோ கொடுத்துட்ருக்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி நான் இப்படி தான் ப்ரோ கொடுத்துட்ருக்குறோம் அப்படிங்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து 6 அடிக்கு ஒரு ரேட்டு, 7 அடிக்கு ஒரு ரேட்டு கலப்பைக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி தான் ரொட்டோவேட்டரோட சைஸ் 6 அடி 7 அடி 8 அடி இந்த மாதிரி அதுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ரேட்டு கொடுத்துட்ருக்குறோம் அப்படிங்கிறவங்க இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு தாங்க. என்னென்னா இப்போ வந்து பெரிய வண்டியில் அந்த சின்ன கலப்பை போட்டு ஓட்டுனா என்ன பிரச்சனை, 6 அடி கலப்பை 9 ஆம்புள்ள 6 அடி கலப்பை போட்டு ஓட்டுனா என்ன ப்ரோ பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதுக்கு என்னன்னாங்க, இப்போ
பெரிய வண்டியோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா 2.5 டன்னுலேருந்து 2.700 அந்த ரேஞ்ச் இருக்கும். 4 வீல் மூவிங்கு, 2 வீல் மூவிங்கு அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுவே சின்ன வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா 45, 50 பார்த்தீங்கன்னா ஒரு 1800லேருந்து 2 டன்னு அந்த ரேஞ்சு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெரிய வண்டி எடுத்து சின்ன இம்ப்ளிமெண்ட் போட்டு ஓட்டுறப்ப அந்த கூடுதலாக வரக்கூடிய 500, 600 கிலோ அந்த வெயிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த லேண்டு வந்து இதனாலேயே வந்து அந்த லேண்டு இறுகி போகுங்க. நம்ம உழவு ஓட்டுறதே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணை லூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம உழவே ஓட்டுறோம். அதுக்கு அந்த பெரிய வண்டி வச்சு அப்போ நம்ம ஓட்டவே கூடாதா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லைங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய இம்ப்ளிமெண்ட் போட்டு அந்த பெரிய வண்டி ஓட்டுறப்ப அதில் ஒன்றும் இஷ்யூ இல்லை. பெரிய வண்டி எடுத்து சின்ன இம்ப்ளிமெண்ட் போட்டு ஓட்டுறப்ப தான் இந்த வெயிட் வேரியேஷன்லாம் இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 100க்கு 100 ஒரு மீடியம் சைஸில் ஒரு ஃபீல்டு இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து அதை வந்து ஒரு 6 அடி அகலம் உள்ள கலப்பையை எடுத்து நம்ம அந்த ஃபீல்டை ஓட்டுறோம் அப்படின்னா என்ன ஆகுனா, ஒரு 16 to 17 லைன் வந்தால் தான் அந்த ஃபீல்டை நம்ம வந்து ஓட்டி முடிக்க முடியும். அதுவே வந்து ஒரு 11 ஆம்புள்ள ஒரு 7 அடி கலப்பை அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 13 to 14 லைன் வரணும் நம்ம அந்த ஃபீல்டை ஓட்டி முடிக்கிறதுக்கு. அதுவே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 13 ஆம்புள்ள கலப்பை 9 அடி அந்த கலப்பை அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த ஃபீல்டை ஓட்டி முடிக்கிறதுக்கு ஒரு 11 லைன் வரணும். இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 லைன் நம்மளுக்கு வந்து சுற்றும் மிச்சம், அதாவது அந்த லைனும் மிச்சமாகுது, சுற்றும் மிச்சமாகுது. அது மட்டும் இல்லாத அந்த லேண்டு இருக்கிறதும் நம்மளுக்கு குறையுது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயங்க. பெரிய வண்டி எடுத்து சின்ன இம்ப்ளிமெண்ட் போட்டு ஓட்டக்கூடாது. நீங்கள் அதை 13 இல்லை இன்னும் பெரிய ஃபீல்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து 15, 17 இந்த மாதிரி பெரிய இம்ப்ளிமெண்ட் போட்டு ஓட்டலாம். அதுக்கு தகுந்த வாடகை தான் அவங்க கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. நான் கூட ஏற்கனவே சொல்லியிருப்பேன். எக்ஸாம்பிளுக்கு 1000 ரூபா அப்படின்னா அந்த வாடகை எப்படி சேர்த்தி வாங்கலாம் அப்படின்னா 1000 ரூபா 6 அடி கலப்பைக்கு 1000 ரூபா வாங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அதையவே 7 அடிக்கு கணக்கு போட்டால் என்ன ரேட்டு வருது? 1200. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க, 1200, 1400 அப்படின்னு ஒரு 200 அடிஷ்னலாக சேர்ந்துட்டே போகுதுன்னா அதை கால்குலேட் பண்ணி அந்த மாதிரி வாங்கிக்கிங்க. அவங்களும் கொடுக்கறதுக்கு தயார்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நான் வேறு ஏதாவது டாப்பிக்கை பற்றி பேசணும் அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.